தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தவக்காலத்தில் செல்ல வேண்டிய 3 முக்கிய ஆலயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தவக்காலம். தவக்காலத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகள் தவக்காலத்தில் திருயாத்திரை செல்வது உண்டு. இந்த திருயாத்திரையின் பொழுது பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகளில் பயணிப்பார்கள், சிலர் நடைபயணமாக பயணிப்பார்கள். ஆனால் பொதுவாக தமிழ்நாட்டில் 3 முக்கிய ஆலயங்களுக்கு தவக்காலத்தில் திருயாத்திரை சென்றால் மிகவும் சிறந்ததாக இருக்கும். முதலாவதாக நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதை நடைபெறும். அந்த சிலுவை பாதை மிகவும் பிரபலமானது. புதிய வேளாங்கண்ணியிலிருந்து பழைய வேளாங்கண்ணி செல்லும் சாலை முழுவதும் உள்ள சிலுவை பாதை ஸ்தலங்களில் இந்த சிலுவை பாதை நடைபெறும். ஏறத்தாழ 10,000க்கும் அதிகமான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். மேலும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தோம் என்று சொன்னால், கோவா, கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து விசுவாசிகள் அங்கே குவிவார்கள், கத்தோலிக்கர்கள் குவிவார்கள். சிலுவை பாதை மிகவும் பிரபலமானது. அதன் பின் நடைபெறுகிற திருவிருந்து பிரபலமானது. அந்த தவக்காலத்தில் அந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்ப்பு ஞாயிறு, இந்த 3 முக்கிய நாட்கள் வேளாங்கண்ணியில் மிகவும் பிரபலமாக இருக்கும். குருத்து ஞாயிறும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். ஆக இந்த தவக்காலத்தில் நாம் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் வேளாங்கண்ணி. இந்த வேளாங்கண்ணியில் பார்த்திங்கன்னா, அந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஈஸ்டருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லையே சாப்பாடு கிடைக்காது, கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆக செல்பவர்கள் அருகில் உள்ள நாகப்பட்டினம் போய் சாப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நானே போய் ஒரு தடவை பெரிய வெள்ளிக்கிழமைக்கு மாட்டிக்கிட்டேன். சாப்பாடே கிடைக்கல. ஹோட்டலில் க்யூவில் நிற்க வச்சு உள்ளே அனுப்புனாங்க. ஏறத்தாழ 2 மணி நேரத்துக்கு மேலே க்யூவில் நின்று சாப்பிட்டேன். கொஞ்சம் முடிகிறவங்க சாப்பாடை கூட கட்டிக்கிட்டு போயிடலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க. ஆக இந்த வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஒரு முக்கியமான கோயில். கூட்டம் அதிகமாக இருக்கும். பெரிய வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். சாதாரண வெள்ளிக்கிழமையில் சுமாராக இருக்கும். ஒரு 10,000 பேர் அந்த பெரிய சிலுவை பாதையில் கலந்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். நாம் சென்று வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு கோயில், முதன்மையான கோயில் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி. தயவுசெய்து வருடத்துக்கு ஒரு முறையாவது வேளாங்கண்ணிக்கு போங்க. அதுவும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் ஒரு நாள் பயணமாவது மேற்கொண்டு போயிட்டு வாங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனீங்கன்னா சாயந்தரம் வேளாங்கண்ணிக்கு போயிடலாம். வேளாங்கண்ணி போய் சாமி கும்பிட்டு நைட்டு பஸ்ஸில் கிளம்பி வந்துடலாம். அந்த மாதிரி சொல்லலாம், தங்க கூட வேண்டாம். ஆக இந்த வேளாங்கண்ணிக்கு கண்டிப்பாக நீங்கள் செல்லுங்கள். இரண்டாவது போக வேண்டிய கோயில் திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா கோயில். இந்த பூண்டி மாதா கோயிலும் உலக புகழ்பெற்ற ஒரு ஆலயம். அந்த ஆலய வளாகத்தில் ஒரு பாதிரியாருடைய கல்லறை இருக்குது. அது அந்த பாதிரியாருக்கு புனிதர் பட்டம் கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்காங்க. வேளாங்கண்ணிக்கு சமமாக அந்த திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா கோயில் பிரபலமாயிட்டு வருது. அது பூண்டி மாதா கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். தமிழகத்தின் மைய பகுதியில் இருக்குது. அதனால் யார் வேணாலும் போனாலும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் பூண்டி போயிட்டு வந்துடலாம். போயிட்டு ஒரு நாள் பயணமாக கூட திரும்பி வந்துடலாம். ஆக இந்த பூண்டி மாதா கோயில் தவக்காலத்தில் நாம் செல்ல வேண்டிய கோயில். 3வது ஆலயம் வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா கோயில். இந்த ஆலயம் தமிழகத்தில் 3வது ஒரு பிரபலமான ஒரு ஆலயமாக பிரபலமாகிட்டு வருது. ஏன்னா அங்கு கொடுக்கப்படும் அருமருந்து அநேக நோயாளிகளை குணமாக்குது. காலையில் 11 மணிக்கு நடைபெறுகிற ஆராதனை புகழ்பெற்ற ஒரு ஆராதனை. நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. கூட்டம் அளவுக்கு அதிகமான கூட்டம். வேனில், பஸ்ஸில் எல்லாம் குவிகிறாங்க. பக்கத்தில் இப்போ ஹோட்டல்ஸ்லாம் இருக்காங்க. சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடு கிடைக்கும். தங்குற விடுதிகள்லாம் பக்கத்தில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கலாம். இங்கே பக்கத்தில் ரூம்லாம் இருக்குது, தங்கிக்கலாம். நல்ல அந்த வாடிப்பட்டி ஆரோக்கிய அன்னை ஆலயம் ரொம்ப ஒரு அமைதியான ஆலயம், வரம் கொடுக்கும் ஆலயம். அதனால் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த தவக்காலத்தில் இந்த 3 ஆலயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. 3 ஆலயத்தில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்காவது போயிட்டு வாங்க. ஒன்று நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி, 2வது திருக்காட்டுப்பள்ளி, 3வது வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா கோயில். இந்த திருயாத்திரையாக 3 ஆலயங்கள் முக்கியமான ஆலயங்கள், தவிர்க்க முடியாத ஆலயங்கள். இந்த 3 ஆலயத்துக்கும் வசதி படைத்தவர்கள் போய் வரலாம். இல்லாட்டினா குறிப்பாக ஒரு ஆலயத்துக்கு மட்டும் போய் வரதா இருந்தால் கூட போயிட்டு வரலாம். இந்த தவக்காலத்தை பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்துவோம். ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வோம். அன்பு பணிகள், தர்ம பணிகள் நாம் செய்வோம்.